அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்மளோட இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். இது வந்து இப்போ இந்த கத்திரிக்காயில் எங்கள் செட்டிநாடு ஸ்டைல் வந்து கோஸ்மல்லின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. நல்லா கத்திரிக்காயை நல்லா வேக போட்டு நல்லா கடைஞ்சி தாளிக்கிறது. இப்போ நாங்கள் வந்து செட்டிநாட்டில் வந்து கத்திரிக்காயை வந்து அவிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நம்ம தாளித்து லேசாக புளி ஊற்றி இறக்குவோம். அது வந்து கோஸ்மல்லின்னு சொல்கிறது. இடியாப்பம் இட்லி எல்லாத்துக்குமே நாங்கள் செட்டிநாடு ஸ்டைலில் செய்வோம். இப்போ இதை வந்து இங்கே வந்து கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்த புதுசுலாம் கத்திரிக்காய் பஜ்ஜின்னா என்னன்னு தெரியல. நான் எண்ணெயில் போடுற பஜ்ஜின்னு நினச்சிட்டேன். அப்புறம் எனக்கு ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இல்லை இது வந்து இட்லிக்கு தொட்டுக்கிறதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க எப்படி கடையிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி தந்துருந்தாங்க. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து ஒரு 4 கத்திரிக்காய் அந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பாதி உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதனால் பாதி உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது எதுக்குன்னா கொஞ்சம் கெட்டிப்படுறதுக்காக வேண்டி, வெறும் தக்காளி வெறும் கத்திரிக்காய் மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி போல் இருக்கும். ஒரு திக்னஸ்க்காக வேண்டி நம்ம ஒரு பாதி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா 4 எடுத்திருக்கேன். கொஞ்சம் தாளிக்க மல்லி கருவேப்பிலை, அப்புறம் நல்லா வந்து நாட்டு தக்காளியோ இல்லை பெங்களூர் தக்காளியோ, இது ஒரு தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். நாட்டு தக்காளி நறுக்கியிருக்கேன். இதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் தாளிக்க கருவேப்பிலை. இப்போ அதை வந்து நம்ம குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சிட்டோம்னா நல்லா கடைஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ அதை நம்ம பண்ண போகிறோம். இட்லிக்கு சைட் டிஷ்ஷு, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அடுப்பத்தை வச்சுட்டு குக்கர் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நம்ம வந்து வெறும் சட்டியில் வதக்காமல் 1 ஸ்பூன் ஆயிலில் நம்ம அந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு எல்லாமே போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு, பூண்டு எல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிடலாம். கருவேப்பிலை மட்டும் நம்ம அப்புறம் தாளிக்கையில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் நறுக்கி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கிறேன். நான் வந்து 4 கத்திரிக்காய் எடுத்துட்டேன். இந்த மாதிரி பாதி உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். இதையும் நல்லா வதக்கிக்குவோம். கத்திரிக்காய் கழுவுன தண்ணி பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. எப்போவுமே கத்திரிக்காய் நறுக்கி தண்ணியில் போட்டுருங்க. கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாம் தண்ணியில் போட்டுருணும், உருளைக்கிழங்கு இதெல்லாம். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழைய இருந்தால் தான் உங்களுக்கு கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். தாளிக்கிறது மட்டும் அப்புறம் தாளிச்சுக்குவோம். இப்போ எண்ணெயில் வதக்கிறது மட்டும். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் பத்தலைனா சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, ஒரு இந்த குழம்பு கரண்டிக்கு கூட்டு கரண்டிக்கு கொஞ்சம் புளிச்சாறு சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப இல்லை, நான் ஏற்கனவே சாம்பாருக்கு ஊற வச்சுருக்க புளியில் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. இப்போ வேக போட்டோம்னா நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் நல்லா அவிஞ்சிருக்கும் பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து இந்த மிளகாய் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டுலாம், ஏன்னா ரொம்ப கடைஞ்சோம்னா ரொம்ப காரமாயிரும். அதனால் கொஞ்சம் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக மிளகா ரொம்ப போடாதீங்க. பெரியவங்களுக்குனா இது ஓகேவாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். மிக்சியில் போட்டால் ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கையில் மசிக்க பாருங்கள். ஸ்மாஷர் இருந்தால் கூட மசிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்தமாரி கீரை கடையிற மத்து இருந்தால் அதுமாரி மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு நம்ம தாளிக்கிறத பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிச்சு. இதுக்கு வந்து நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப வந்து புட்டு மாதிரி இருந்தால் சாப்பிட முடியாது, கெட்டியாக இருந்தால். அதனால் நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து பச்சை தண்ணி சேர்த்ததுனால ஒரு கொதிக்க விட்டுடலாம். இல்லைன்னா அப்புறம் நேரத்துக்கு இருந்தால் கொஞ்சம் கெட்ட மாதிரி வந்துடும். அதனால் நம்ம வந்து நல்லா ஒரு கொதிச்சதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு, நான் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாய் வந்து நான் எடுத்துட்டேன். ஏன்னா இதையும் சேர்த்து கடைஞ்சா ரொம்ப காரமாயிரும். அந்த வெந்த உடனே அந்த நமக்கு அந்த சாறு இறங்கியிருக்கும். அதனால் நான் அந்த மிளகாயை எடுத்துட்டேன். 1 மிளகாய் மட்டும் அப்படியே சேர்த்து கடைஞ்சிட்டேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த அளவில் இருந்தால் உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம், தாளித்து கொட்டிட்டால் மட்டும் போதும். ஏன்னா அந்த பச்சை தண்ணி ஊற்றுனதுனால நம்ம ஒரு கொதி விட்டால் தான் நல்லது. இல்லைன்னா அப்படி இதுவாக இருக்கும், டேஸ்ட்டு கம்மியாயிடும். நல்லா கொதிச்சிருச்சுன்னா நல்லா நமக்கு
நல்லாயிருக்கும். இனி திருப்பி ஒருக்கா கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்மளோட சூடான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜியை தாளிச்சிக்கலாம். நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ நான் வந்து கடாயை அடுப்பத்தை வச்சுட்டு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், ஒரே ஒரு வரமிளகா. இது ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், வரமிளகா 1, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மல்லி கருவேப்பிலையை சேர்த்து அதுக்கு இதில் கொட்டிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எப்பவும் போல் சாஃப்டான இட்லியும் சாஃப்டான இட்லியும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக தாளிச்சோடனே ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. எங்கள் ஊர் கோஸ்மல்லி தான், ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். வாங்க சாப்பிட்லாம். இட்லியும் கத்திரிக்காய், கொங்கு நாட்டு ஸ்டைல் கத்திரிக்காய் பஜ்ஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூடான இட்லிக்கு, சூப்பரான நம்மளோட பஞ்சு போல் இட்லிக்கு பாருங்கள் எப்படி ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள். அப்படி லேசாக அப்படி தொட்டு இப்படி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.